வணக்கம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இதை பார்க்கும்போது தூத்துக்குடி மக்களுடைய தற்போதைய கனவாக இருக்கக்கூடியது இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறப்பு, அதுவும் அந்த கிரீன் காப்பர் அதன் அதன் மூலயமா திறக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பெரிய பேசு பொருளாக போயிட்டு இருக்கும்போது, இந்த கிரீன் காப்பர் அப்படின்ற ஆலை திறப்பு அப்படின்ற இந்த விஷயம் தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதை எதிர்த்து வேதாந்தா நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க. அதற்காக தமிழ்நாடு அரசும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் பதிலளிக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதன் அடிப்படையில் இந்த வேதாந்தா நிறுவனம் கோர்ட்டில் வாதாடும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேதாந்தா நிறுவனம் செயல்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 3% பங்களித்ததுடன் இந்தியாவின் 36% செம்பு உற்பத்தியை வழங்கியதாகவும், அது மூடப்பட்ட பிறகு இந்தியா செம்பை இறக்குமதி செய்யும் நிலைக்கு மாறியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது இந்தியா தனது செம்பு தேவையின் 40%க்கும் மேல் இறக்குமதி செய்கிறது என்பதால் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது அவசியம் என வலியுறுத்தியுள்ளது. என ஸ்டெர்லைட் திறக்கும் பட்சத்தில் தூத்துக்குடியில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி 100 கோடி சிஎஸ்ஆர் நிதி மூலம் சமூக வளர்ச்சிக்கு உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படின்றது இந்த வேதாந்தா நிறுவனத்துடைய ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கு. இதை அடுத்து தான் உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இதை செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கோட அடுத்த கட்ட விசாரணையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தமிழ்நாடு அரசும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தங்களுடைய பதிலை தாக்கல் செய்ய இருக்காங்க. இதன் பின்னர் கிரீன் காப்பர் திட்டம் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் அப்படின்றது செய்திகளாக இருக்கு. அதனால வேதாந்தா நிறுவனம் ஸ்டெர்லைட் ஆலை திறப்பது இந்த கிரீன் காப்பர் மூலயமாக இந்த ஆலையை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உணரப்படுகிறது.